ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் மன்மனம். வாங்க இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்பிளான்டிங் வேலை பார்க்க போகிறோம். நாற்று போட்டு அது வளர்ந்ததை நம்ம ஒரு 5 க்ரோ பேக் இன்றைக்கி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மண் கலவை கலந்து. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வைக்க போகிறது ஸ்ட்ராபெரி. நான் விதை போட்டு வச்சேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராபெரி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ ஸ்ட்ராபெரிஸ் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கீரை போடுற மாதிரியான இந்த மாதிரி பெருசாக வட்டமாக இருக்கிற இதில் தான் ஸ்ட்ராபெரிஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பரவாயில்ல, இது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். எனக்கு ரொம்ப இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சீட்ஸ் எடுத்து பழத்துலேருந்து சீட்ஸ் எடுத்து அதை முளைக்க வச்சு நம்ம இந்த ஸ்ட்ராபெரி பிளான்ட் வச்சுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மண். ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த மண் கொஞ்சம் ஃபில் பண்ணலாம். ஸோ நல்லா பெருசாக வளர்ந்து கொடியாக இதாகிற பிளான்ட்டை இப்போ நம்ம மாற்றலாம். இன்றைக்கி நமக்கு 5 தான் நம்மளால் ரெடி பண்ண முடிஞ்சுது மண். ஸோ இது நான் நினைக்கிறேன், இது பீக்கங்கான்னு நினைக்கிறேன். இந்த செடி பார்த்தா பீக்கங்காய் செடி மாதிரி தான் தெரியுது. அதோட இன்னொரு நாற்று ஏதோ சேர்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம் மாற்றி. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ட்ரெல்லிஸ் தேவைப்படுது இதுக்கு. இது ஏறுறதுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம இப்போவே மாற்றி வச்சாதான் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 நாற்று ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. சரி, அதுங்களை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் டெய்லியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்கிறது நல்லது. இந்த தைப்பட்டத்துக்கு போட்ட விதை தான் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. மார்கழி மாதமே நம்ம போட்டுட்டோம். இது நான் நினைக்கிறேன் ஒரு கத்திரிக்காய் செடின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும் இருக்கிற க்ரோ பேக்கில் போயிட்டு வைக்கிறேன். ஏன்னா இப்போ இதுக்குன்னு நான் மண் செட் பண்ணல. ஸோ இன் ஃப்யூச்சர் இது நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம மாற்றி விட்டுக்கலாம். ஸோ அதை நான் கத்திரிக்காயோட பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்காவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதோட லீவ்ஸோட ஷேப் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அட் எனி காஸ்ட் நம்ம எந்த நாற்றையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட இது. ஏன்னா இதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் தேவைப்படுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம தூக்கி போட முடியாது. ஸோ இது ஒரு பீக்கங்காய் நாற்று தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதையும் நம்ம மாற்றிடலாம். அடியில் இருக்கிற லீவ்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விடுறது நல்லது. அது மண்ணில் பட்டு அது சொதன்னு ஆகி அது ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். அது அழுக ஆரம்பிச்சுன்னா அது அந்த தண்டே அழுக வச்சிடும். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக எந்த நாற்று நீங்கள் நட்டாலும் ஒரு 2 கைப்பிடி தண்ணியாவது நம்ம ஊற்றிடணும், உயிர் தண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மண் கலவையில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, காய்கறி கம்போஸ்ட், வீட்டில் நம்ம பண்ண காய்கறி கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி ஒரு க்ரோ பேக்குக்கும் நான் சொல்கிறேன். காய்கறி கம்போஸ்ட்டு, ஒரு கைப்பிடி சாம்பல், ஒரு கைப்பிடி போன் மீல், கொஞ்சம் ட்ரைகோடர்மா, அப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஒரு க்ரோ பேக்லேயும். ஸோ அப்போ தான் இது ஓரளவுக்கு செடி நல்லா வளருன்றதுக்காக. இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 லீவ்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் தான் நமக்கு தெரியும் இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே கொடி வகையாக தான் நிறையா இது இப்போ வளர்ந்துட்டுருக்கு. நிறையா கொடி வகை முன்னாடி விதை போட்டு விட்டுட்டேன் போல். பார்க்குறதுக்கு எல்லாமே பீக்கங்காய் மாதிரியும் பாகக்காய் மாதிரியும் தான் தெரியுது. ஸோ வளர்ந்தால் தான் நமக்கு இது உண்மையிலே இது என்ன செடின்றது தெரியும், என்ன கொடின்றது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். மண் கலவை சும்மா நார்மலாக செம்மண்ணோட இது பண்ணால் கொஞ்சம் கொக்கோ பிட்டும் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியே நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அந்த செடிக்கு நம்ம தேவையான சத்து போக போக அப்பப்போ ஒரு 15 days ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ மண் ஓரளவுக்கு சத்தாக இருந்தால் தான் அது நல்லா பிடிச்சி வளர்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, நம்ம 5 இதையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மாற்றி வச்சாச்சு. அடுத்துமே அதே மாதிரி இருக்கிறது ஒரு இதுலேயே இப்போ இந்த இதில் 2 வச்சிடலான்னு பார்க்குறேன், ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நமக்கு நிறைய தக்காளி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கு. தக்காளி எல்லா க்ரோ பேக்லேயுமே இப்போ என்னன்னு தெரில, 4-5 தக்காளி நாற்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ போக போக அது எல்லாமே நம்ம மாற்றி வைக்க போகிறோம். இவங்களாம் எப்படி வளர்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த க்ரோ பேக்கில் இருந்த பாகக்காய் அழுகிடுச்சு.
வேரலுகள் வந்துடுச்சு. அதுதான் இது வந்து சர்வைவ் ஆகி வளர்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.